டிடிவி தினகரனும் எடப்பாடி பழனிசாமி சந்திப்பதற்கான கால சூழல்லாம் வந்துருச்சு. அதை எடப்பாடி பழனிசாமியுடைய தீவிர பக்தனாக இருக்கக்கூடியவர் ஒரு நியூஸ் சேனலில் சொல்லியிருக்கிறாரு. அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்புகளுக்கும் மிக்க நன்றி. டிடிவி தினகரன் கூடிய விரைவில் என்ன ஒரு வாரத்துக்குள்ளே எப்படி எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்திச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி சேலம் மணிகண்டன் பேசியிருக்கிறார். சேலம் மணிகண்டன் எடப்பாடி பழனிசாமியுடைய தீவிரமான ஒரு பக்தன். எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு வாயாக நின்று செயல்படுறவர் தான் அவர். மீடியாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஐயா ஓபிஎஸ் அவரில் ஒரு மாதிரியாக நக்கல் அடிச்செல்லாம் பேசுவார். எல்லாமே காசுக்கு கூலிக்கு மாரடிக்கிறவங்க தானே, அதனால் அப்படி பேசித்தே ஆகணும். கேட்டால் நான் வழக்கறிஞர் அப்படின்னு சொல்லி பேசுவார். ஏன் நியூஸ் சேனல்லாம் அது எடப்பாடி பழனிசாமியுடைய ஆதரவாளர் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தா கூட கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அதை ஏன் போட மறுக்கிறாங்கன்னு தெரில. நேற்று நியூஸ் சேனலில் ரொம்ப தெளிவாகவே சொல்லிட்டாரு. எடப்பாடி பழனிசாமியை டிடிவி தினகரன் இன்னும் ஒரு 1 அல்லது 2 வாரங்களில் சந்திச்சிருவாங்க, சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி அவங்க 2 பேரும் சந்திக்கலைன்னா இனிமேல் நான் மீடியாவில் உட்காந்து விவாத நிகழ்ச்சியில் நான் பேசவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறாரு. இப்போ டிடிவி தினகரன் அந்த ஸ்டாண்டில் தான் இருக்கிறார். தனியாக கட்சி கொடி சின்னம் எல்லாமே இருக்குது. இப்போ எடப்பாடி பழனிசாமி நம்பி போனோம்னா ஏதாவது ஒரு 3 சீட்டோ 4 சீட்டோ ஒதுக்குவாங்க. என்டிஏ கூட்டணிக்குள்ளே இருக்கிறாங்க, ஒதுக்குவாங்க. ஒதுக்கும்போது நம்ம வெற்றி பெறலாம். சட்டசபைக்குள்ளே நம்ம அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற ஒரு சட்டமன்ற உறுப்பினரை உள்ளே கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் அரசியல் பண்ணிகிட்ருக்கிறார். அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பனும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி தான் இருக்குது. இப்போ டிடிவி தினகரனும் ஒவ்வொரு இடத்துலையும் பேசும்போது என்ன பேசுகிறாரு, திமுகவை வீழ்த்துறதுக்கு அம்மாவின் தொண்டர்கள்லாம் ஓரணியில் திரண்டுவாங்க அப்படிங்கிறாரு. ஓரணியில் திரண்டுவாங்க அப்படின்னு அவர் சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராகிறதுக்கு டிடிவி தினகரன் தயாராகிட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. இப்போ ஒவ்வொரு செய்தியாளர் சந்திப்புமே அப்படி தான் சொல்கிறாரு. ஒரு வட்டம் என்ன சொல்கிறாரு, நாங்கள் மோடி கூட்டணியில் இருக்கிறோம் அப்படிங்கிறாரு. இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாரு, நாங்கள் கூட்டணி ஆட்சியை அமைப்போம், அமித்ஷா அவர்கள் என்ன நிலைப்பாடு எடுத்தாங்களோ அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறதையும் அவர் பேசுகிறார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாரு, டிடிவி தினகரனை கூட்டணி கட்சிக்குள்ளே இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பொருட்டாக அவர் நினைக்கல. அவர் ஒரு பக்கம் சுற்றுப்பயணம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. எல்லா கூட்டணி கட்சிகள் இருக்கக்கூடிய தலைவர்களாம் அழைப்பு விடுறாரு. ஆனால் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்களுக்கு எந்த விதமான அழைப்புமே விடலை. இப்போ டிடிவி தினகரன் தான் நான் கூட்டணிக்குள்ளே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தவிர அந்த கூட்டணிக்குள்ளே என்டிஏ கூட்டணிக்குள்ளே இருக்கிறாரு. அது எங்கள் கூட்டணிக்குள்ளே தான் அவர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நயினா நாகேந்திரனும் வெளிப்படையாக பேச மாட்டேங்கிறாரு. இப்போ எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தல் சுற்றுப்பயணம் சொல்லிட்டு அப்படியே போகிறாருல, அந்த இடத்துல டிடிவி தினகரன் பேரையும் உச்சரிக்க மாட்டேங்கிறாரு. ஆனால் டிடிவி தினகரன் ஒரு நிலைப்பாட்டில் ஸ்ட்ராங்காக இருக்கிறாப்புல. எப்படியாவது நம்ம இந்த முறை சட்டசபைக்குள்ளே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டு போயிடணும் அப்படிங்கிறதுல கணக்கோடு அவர் இருக்கார். அதனால தான் எல்லாருமே சொல்கிறாங்க, டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்றுக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடத்துக்கு வந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க நியூஸ் சேனலில் பேசுகிறவங்க எல்லாருமே அதை தான் பேசிகிட்டு இருக்காங்க. நேற்று பொங்கலூர் மணிகண்டன் அது மாதிரி தான் சொல்லியிருக்கிறாரு. அஞ்சா நெஞ்சனுங்கிறார் டிடிவி தினகரன் பார்த்து. அஞ்சா நெஞ்சன் டிடிவி தினகரன் அவர் வெளியில் போனார், ஒரு கட்சியை ஆரம்பித்தார். இப்போ எங்கள் கூட்டணிக்குள்ளே வர்றாரு. அந்த எடப்பாடி பழனிசாமி டிடிவி தினகரன் சந்திப்பு சீக்கிரம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் பேசுகிறாரு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கும் டிடிவி தினகரனுடைய தயவு தேவைப்படுது. 2021 சட்டசபை தேர்தல் எல்லாத்துக்குமே ஞாபகம் இருக்கும். அது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 20க்கும் மேற்பட்ட தொகுதியில் அதிமுக தோற்பதற்கு டிடிவி தினகரனும் ஒரு காரணமாக இருந்தார். இல்லைன்னா சொல்ல முடியாது, அதை மறுக்கவும் முடியாது. அப்படி இருக்கும்போது எதுக்கு டிடிவி தினகரன் என்டிஏ கூட்டணிக்குள்ளே தானே இருக்கிறாரு, அதனால் சீட் ஷேர்லாம் பிஜேபியை பார்த்துக்குருவாங்க, நமக்கு வாக்கு வந்தால் போதும், நம்ம ஜெயிச்சு முதலமைச்சரானா போதும் அப்படிங்கிற மாதிரி அவர் டிடிவி தினகரனை ஏற்றுக்கக்கூடிய இடத்துக்கு எடப்பாடி பழனிசாமி வந்துட்டார். ஏன்னா முதலமைச்சர் ஆகணும் இல்லையா, அந்த கனவு இருக்கு இல்லையா. கட்சி எப்படி போனாலும் பரவாயில்ல, நம்ம முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் போகக்கூடியவர் தான் எடப்பாடி பழனிசாமி. கடந்த கால வரலாறுகள்லாம் நமக்கு தெரியும். உழுந்து தவறுந்து போய் எப்படிலாம் திருமதி சசிகலா அவர்கள்ட்ட முதலமைச்சர் பதவி வாங்கினார் அப்படின்ட்டு. கையில் காசு பணம் எல்லாமே இருக்குது. அதை வச்சு நம்ம செலவு பண்ணி எப்படியாவது முதலமைச்சராக வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு கனவோடு தான் அவர் இருக்கிறாரு. இப்போ எடப்பாடி பழனிசாமியும் நயினா நாகேந்திரனுமான அந்த உறவு எப்படி இருக்குன்னா, அவங்களாம் ஏற்கனவே அதிமுகவுக்கு உள்ளே இருந்தவங்க, அவங்க அமைச்சரவையில் இடம் பெற்றவங்க. நயினா நாகேந்திரன்லாம் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் தானே, 2 பேருமே அதில் சிங்சாங் போட்டுட்டு கரெக்டாக இருப்பாங்க.
ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து என்டிஏ கூட்டணியை விட்டு வெளியில் வந்துட்டாங்க. செய்தியாளர் சந்திப்பில் டிடிவி தினகரன் சொல்கிறாரு, ஓபிஎஸ் வெளியில் போனது எங்களுக்கு வந்து ஒரு அதிர்ச்சியை அளிக்குது. அதை வந்து டெல்லி மேல்நிலை தலைமையில் இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்லாம் வந்து சேர்ந்து பேசி நாங்கள் கூட்டணிக்கு உள்ளே கொண்டு வரதுக்கான அவரை சமாதானப்படுத்த முயற்சியில் ஈடுபடணும் அப்படிங்கிற மாதிரியும் வந்து அவர் வந்து பேசுகிறார். ஓபிஎஸ்ஸை எப்படியாவது என்டிஏ கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்துடணும் அப்படிங்கிறதுனால எல்லாருமே வந்து அப்படி தான் பேசுகிறாங்க. ஓபிஎஸ் வந்து வெளியில் இருக்கக்கூடாது, வெளியில் இருந்தாருன்னா இது அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வி வரும். தினகரன் வந்து இதை ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு. ஓபிஎஸ் அவர்கள் எடுத்த முடிவு வந்து ரொம்ப அதிர்ச்சி அளிக்குது. அவர் என்னுடைய நண்பர் தான், இருந்தாலும் அரசியல் ரீதியாக அவர் வந்து ஒரு முடிவை எடுத்திருக்கிறாரு. டெல்லி மேலிட தலைமையிலாக இருக்கக்கூடிய அமித்ஷா, மோடி, பிரதமர் மோடி இவங்கெல்லாம் வந்து சேர்ந்து ஓபிஎஸ் அவர்கள்ட்ட வந்து பேசி ஒரு நல்ல முடிவை எடுத்து இந்த கூட்டணிக்குள்ளே கொண்டு வரதுக்கான ஒரு சமாதான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடணும் அப்படிங்கிறத செய்தியாளர் சந்திப்பில் டிடிவி வந்து பேசியிருக்கிறார். இப்போ ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வெளியில் போனதுனால இப்போ அந்த கூட்டணிக்குள்ளே இருக்கிற தலைவர்கள்ட்டே வந்து ஒரு என்ன நம்ம ஜெயிக்க மாட்டோமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்து வந்துருச்சு இல்லையா. எடப்பாடி பழனிசாமியோட நோக்கம் என்ன பண்ணால் ஓபிஎஸ் வந்து கட்சிக்குள்ளே வரக்கூடாது, நம்ம வந்து கட்சியை வழிநடத்தி போயிட்டுருக்கோம், இதுலேயே போனால் பரவாயில்ல, 2026 தோத்தாலும் பரவாயில்ல, நமக்கு வந்து போட்டியாக யாரும் இருக்கக்கூடாது, நம்ம வந்து பொதுச் செயலாளர் பதவி எப்படியாவது காப்பாற்றிக்கிட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த பொதுச் செயலாளர் பதவிங்கிற சுகத்துக்காக அவர் வந்து அலைஞ்சிக்கிட்டு இருக்கார். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்களாக இருக்கட்டும், அமித்ஷா அவர்களாக இருக்கட்டும் வந்து என்டிஏ கூட்டணிக்குள்ள ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட வந்து எந்த விதமான இதுவரையிலும் ஒரு பேச்சுவார்த்தையோ எதுவுமே வந்து நடத்தாமல் அவங்களும் வந்து இருக்கிறாங்க. இப்போ டிடிவி தினகரன் அவர்கள் வந்து எதுக்காக வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்களை கூட்டணிக்குள்ளே இணைக்கணும் அப்படிங்கிறாங்கன்னா, இப்போ வந்து ஏற்கனவே தேர்தலில் நம்ம தனிச்சு நின்று நம்ம வந்து தோல்வி சந்தித்தோம். அதே மாதிரி இந்த வட்டமும் ஓபிஎஸ் அவர்கள் வந்து தனிச்சு கலங்கிட்டாங்க அப்படின்னா தோல்விங்கிறது நிச்சயம். அது வந்து எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து அதிமுகவுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும், அம்மாவனுடைய ஆட்சியை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிந்தது. எடப்பாடி பழனிசாமி தலைமையை நம்பி இங்கே வந்து தேர்தலை சந்தித்தோம் அப்படின்னா அது வெற்றி பெற முடியாது. இப்போ டிடிவி தினகரனே வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமை இருக்கக்கூடிய கூட்டணிக்குள்ளே இருந்து அவங்க சீட் வாங்கி ஒரு தேர்தல் களத்தில் நிற்கிறாங்க, ஒரு வேட்பாளராக வந்து சட்டசபையில் நிற்கிறாங்க அப்படின்னா அவங்க வெற்றி பெற முடியுமான்னா அதுவும் வந்து வெற்றி பெற முடியாத ஒரு சூழல் தான் இருக்குது. அதனால் இப்போ வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் என்டிஏ கூட்டணியை விட்டு வெளியில் போனது இப்போ எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பயம் வந்துருச்சு. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து என்டிஏ கூட்டணி விட்டு விலகுனது எல்லாத்துக்கும் ஒரு பயம் வந்துருச்சு. பயம் வராமலாம் இல்லை, பயம் வரக்கட்டு தான் எல்லாருமே வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க, வெளியில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஓபிஎஸ் வந்து பிஜேபி தக்க வச்சுருக்கணும், பிஜேபியை வந்து ஓபிஎஸை கண்டுக்காமல் இருந்தது மிகப்பெரிய தவறு, ஓபிஎஸ் இல்லாமல் வெற்றி பெற முடியும்னு சொல்லி நினைக்கிறது மிகப்பெரிய முட்டாள்தனம் அப்படிங்கிறத எல்லாருமே வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் அந்த டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய சந்திப்பு வந்து கூடிய விரைவில் வந்து நடக்க போகுது. ஓரளவு வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து டிடிவி தினகரனை வந்து ஏற்றுக்கிட்டாரு. பெரும்பாலும் டிடிவி தினகரன் அவருடைய செய்தியாளர்கள் சந்திப்பு பூரா பாருங்கள், அம்மாவினுடைய தொண்டர்கள்லாம் ஓரணிகள் நின்றணும், திமுகவை வீழ்த்தணும், அதனால எல்லாரும் ஒன்று சேர்ந்து நம்ம வந்து திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லி தான் செய்தியாளர் சந்திப்பில் சொல்லியிருக்காரு. அப்போ திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னா இங்கிட்ட ஆப்போசிட்டில் என்ன தலைமை இருக்குது, பிஜேபி, இப்போ அதிமுக, இந்த கூட்டணி தான் இருக்குது. அப்போ அந்த கூட்டணிக்கு தலைமை யார்? எடப்பாடி பழனிசாமி. அப்போ அம்மாவினுடைய தொண்டர்கள் ஓரணியில் நின்று திமுகவை வீழ்த்தணும்னா யாரை முதலமைச்சராக்குறதுக்காக டிடிவி தினகரன் வேலை செய்கிறார் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக்கணும் தான் அவர் வந்து வேலை செய்கிறார். இப்போ மத்தியில் ஆளக்கூடிய பிஜேபி இருக்குது, இப்போ தமிழகத்தில் எதிர்கட்சியாக வந்து அதிமுக இருக்குது. இவங்களோட நம்ம ஒட்டி போனோம்னா நமக்கு ஏதாவது ஒரு 2-3 சீட்டை கொடுத்தாங்கன்னா நம்ம நின்று வெற்றி பெறலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கோடு தான் வந்து டிடிவி தினகரனுமே வந்து வேலை செய்கிறாரு. இப்போ வந்து என்டிஏ கூட்டணிக்குள்ளே ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இல்லாதது இனி அந்த என்டிஏ கூட்டணியே வந்து ஒரு பலவீனமாக போச்சு அப்படிங்கிறது தான் எல்லோருடைய கருத்தாகவும் இருக்குது. எடப்பாடி பழனிசாமிக்கு வாயாகவும் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரோ அதை வந்து பொது வழியில் பேசக்கூடியவராகவும் இருக்கக்கூடிய சேலம் மணிகண்டன் நேற்று வந்து ஒரு தனியார் நியூஸ் சேனல் விவாத நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும்போது அஞ்சா நஞ்சன் அம்மாவின் விசுவாசி டிடிவி தினகரன் அவர்களும் எடப்பாடி பழனிசாமியும் கூடிய விரைவில் வந்து சந்திக்க போகிறாங்க, அப்படி சந்திப்பு நடக்கலை அப்படின்னா நான் அந்த விவாத நிகழ்ச்சியிலே கலந்துக்கிற மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சபதமெல்லாம் விட்டுருக்காரு. நன்றி, வணக்கம்.